துணையாரம்மா கற்பகமே உன்னை என்னை துணையாரம்மா நீயே போற்றும் கிடைக்காதா அம்மா கற்பகமே உன்னை என்னை துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருத்திரன் உடையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பருக்கு அளிப்பவளே வாழ்வு தன்னை அன்பருக்கு அளிப்பவளே கற்பகமே உன்னை என்னை துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்தில் அமைந்த மயிலையிலே தலைவடி வாழ்த்திகளும் திருக்கோயிலிலே அடிபடி வாழ்த்துகளும் திருக்கோவிலிலே சிலை வடிவாக நின்று உலகெல்லாம் காப்பவளே அம்மா சிலை வடிவாக நின்று உலகெல்லாம் காப்பவளே செம்பவல்ல மேனி வண்ணன் மகிழும் மகிழனே நம்பவள மேலிவள் மகிழும் உடையவளே கற்பகமே உலகன்றி துணையாரம்மா நீங்க கதைகளை போட்டு வந்தை அன்பாரம்மா அம்மா கற்பகமே உலகன்றி துணையாரம்மா அம்மா அற்புதமான இடம் அழகான மனிதர்கள் இந்த இடத்தை காண வேண்டும் என்பதற்காக கற்பனை கெட்டாமல் இருந்து கொண்டக்கூடிய இந்த இடத்தை நாடு வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க நாடு உயர வேண்டும் நாமும் உயர வேண்டும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நாட்டிலே சிறந்தது பாண்டி நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டி நாடு இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை சார் தரப்போலே நமது பகுதியிலே பாண்டிய நாட்டுக்கள் முத்துழைத்து என்று சொன்னார்களே அப்பேற்பட்ட நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வணங்கி கொண்டு கதாபாத்திரத்தை செல்ல வேண்டும் என்பதற்காக இடத்தை பார்க்கும்பொழுது விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாடே வேலென்றும் மூவேந்தர் ஆண்டிருந்த தென்னாடே எங்கள் தமிழர்கள் திருநாடே
இப்படியெல்லாம் நாடு வாழ வேண்டும், நாட்டு மக்கள் வாழ வேண்டும். நாரத மிகவும் நல்லவராக இருக்கின்றார். இந்த இடத்துல மரங்களும் செடிகளும் படர்ந்து ஜெல்லென்று பூத்து கமக்கிற வாசம் மல்லிகை, முல்லை, இருவாச்சி போன்ற மலர்களுடைய தண்டனை பார்க்கும் பொழுது அற்புதமாக அழகான இடம். இந்த இடம் யாருக்காக சொந்தவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நீலவான ஓடையில் இந்த வெண்ணிலா வானமும் இந்த இடத்தை கண்ணுக்கு வெண்ணுக்கு உன்னதம் என கலைக்கூடமாக காட்சியிருக்கின்றது. நீல வானம் பெண்ணவள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார்களே. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய இடத்திலும் என்ன சத்தமாக ஆளுலம் சோ ஆளுலம் சோ யாரு நெஞ்சை கவர்ந்த ஆளுலம் வேண்டுவருக்கு மனக்குளம் இருக்கின்றாலை திரைக்குளம் பூம்பாவைக்கு உயிர் தந்த இசை பொங்கும் உலகத்தை எதிர்த்து வந்த இசை பாம்புது நெஞ்செடுக்க வைத்த இசை எங்கும் பரவசம் முட்டுகின்ற இன்ப இசை இசைவாடு வேந்தனை என்னவள் பெண்ணவள் இவளல்லவா பெண் என்று சொன்னார்கள். சரீரம் எப்படியெல்லாம் இருக்க மாட்டாள் என்பதை பார்க்க வருது. மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதல்
பாடியதென்ன இவளுக்கு பாடியதென்ன என் மனோ நாடியதென்ன பூஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை ஊஞ்ச துடைக்க முதல் இரண்டு பாடியதென்ன பெண்ணவள் பாடுவதென்ன என் மனோ நாடுவதென்ன ஒரு மலையிடவும் நிலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்த மாலை பொழுதில் நிலை முறையும் ஆசை பிறக்காதோ குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை ஊஞ்ச துடைக்க முதல் இரண்டு பாடியதென்ன இவளின் பாடியதென்ன என் மனோ நாடியதென்ன மலரில் வழிந்த ரசத்தை ஊர்ந்து துடிக்க முதலி இருக்க பாடியதென்ன பெண்ணவள் நாடுவதென்ன புவிதல் மூடுவதென்ன வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடைக்க முதலில் இருந்து பாடியதென்ன இவளுக்கு பாடியதென்ன என் மனோ நாடியதென்ன பாரிஜாத பூவே தேவலோகத்திலே பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்திலே மதராகம் பாட வந்திடு மதராக பாட வந்திடு பாரிஜாத பூவே இவள் தேவலோகத்திலே இவள் கண்ணோ நான் என்றது பாடும் புல்லாங்குழல் இவள் நான் என்று கூந்தல் அல்ல தொங்கும் தோட்டம் தோளில் சாய்ந்தால் ஊஞ்சல் நாடும் தேன் தர வேண்டும் நீ வர வேண்டும் கண் வாசல் காத்தாதுவா அடிவான்மதி என்னை பாரடி அடிவான்மதி என்னை தேடடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா என் பார்வதி என்னை பாரடி பாடு பாடுகின்றேன் பார்த்தால் ஆகாதோ
பாடும் எந்தன் குரல் கேட்காதோ அடிவான்மதி என்று பாருடே. ஒரு மலையிடவும் சிலை தொடவும் விளைவிருந்தாலும் அந்த மலை பொழுது இலை உரையும் ஆசை பிறக்காதோ. குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடைக்கும் முதல் இரண்டு ஆடியதென்ன பின்னவள் பாடுவதென்ன என் மனோ நாடியதென்ன. இப்படியெல்லாம் பாடவிடும் சொல்லக்கூடியவள் தேவலோகத்தில் நம்பை உருவசி மேடைக்கு சொல்லக்கூடிய அழகென்றால் இவள் அல்லவா அழகு என்று சொன்னார்கள். சாரீரமே இப்படி என்றால் இவளுடைய சரீரம் இப்படி அளவாக இருக்க மாட்டாள் என்பதை பார்க்க வேண்டும். இவளை பழமைகளை பார்க்க வேண்டும். நிலவு குப்பாக நிலவும் இவளும் ஒன்றாக இருந்தார்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது பழமையில நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மலருகின்ற இதழோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாநிலமும் மேனினமும் மயக்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ பார்வையொரு கணையாக உருவம் ஒரு வெள்ளாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு கணமாக போனொடுங்க பிறந்தவளோ குருடகையில் வெள்ளத்தில் குழிவிலின் கண்ணத்தில் குருடகையில் வெள்ளத்தில் குழிவிலிந்த கொடுப்பதெல்லாம் இவதானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமார் நீந்துகின்ற குழலோ. பவளம் என்ன விரநகமும் பசுந்தளி போர் பழகரமும் தேங்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சங்காக செல்களுக்கு அமைந்தவளோ யாழிசையும் மொழியாக வாய்மொழிதான் அமைந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாய் உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ
கொடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து உலகத்தில் பார்த்து வைத்த உன்னுடலை என்னவென்று வாழை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடமாலை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகியவே இரவு ஒரு பெண்ணாய் உழவுகின்ற அழகோ நீரலையில் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ ஒரு மாலையை துரத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆகினால் போடுவார் மனிதனுடைய மகத்துவம் தெரியாத மாமனிதனை யார் யார் நீ போதும் நான் யார் நீ யாரையா முதல்ல நான் யார் எதற்காக வந்திருக்கின்றேன் என்னுடைய வீரம் என்ன விவேகம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா நீனு அதோ திருவார் காவிய கொள்கின்ற கழுகு மாமலை கோயில் கோபுரம் தெரியுது கழுகு மாமலை அதற்கு கத்த பிறந்திருக்கின்றது தெரியல பார்த்தோட தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பசு பதவி பாசம் மீட்ட சொல்லு முப்பட்டை நெத்தி அணிஞ்சிருக்கிறீங்க எங்க உறவுக்காரு தாக்கலை விடுங்கிறேன் இவ்வளவுதானே அவ்வளவுதான் நான் யாருன்னு ஊருக்கு தெரியும் நீ யாரும் உலகம் தெரியும் அப்ப தாக்கல் விடுமா இல்லையா உள்ள அப்ப உள்ள போன பிள்ளை வருமா வரும்ல வருவார் ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே தாலாட்டி கொண்டு வராப்புல மானை பல பெருமான்களே ஒரு மனுகிறனை நீங்களே பல பெருமான்களே ஒரு மனுகிறனை மணி தேடி வந்த ஒரே மாப்பிளச்சிங்க மணி தேடி மன்னாரு என்ன மாப்பிள்ள நொண்டி நாய் மாதிரி ஒரு பள்ளி மாதே ஒரு புள்ளி மான் வர கண்டது உண்டா பள்ளி 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 என்னை அப்படியா நீங்க நம்புறீங்க என்னை பார்த்தா அப்படியே கூட ஒரு யோசனை வேண்டாமா இல்லையா குட்டியாந்து இந்த கைத்தாங்களே கொண்டு வந்து இதை பார்த்து வள்ளிங்கிறீங்களே இதுக்கு என்ன ஆளு அழகு இல்லையா டேய் நல்லா மூக்கு முழிக்குமா அழகான ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டு வந்து வள்ளின்னு சொன்னேன் அடே அப்படே ஒன்றும் இல்லைங்க இது வள்ளி பெண்ணு தானையா இது யார் இந்த பெண்ணு ஏ குட்டி பிசாசு குழந்தையா முறை இதெல்லாம் கிடையாது நாங்கள் எங்களுடைய முகத்தோட்ட முறை மாதிரி இருக்கின்றது அதுக்கு தான் உன்னை கேட்டுக்கிறது என் தங்கச்சி தானே இது தங்காய் நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேனே ஐயோ சரி தங்காய் என் தங்கச்சியை பார்த்துட்டேன் உன் தங்கச்சி கழிவுபட்டேன் வேண்டாம் 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 ஆகனாலே அந்த உன் தங்கச்சி கொட்டி வேணாம் ஐயா என்ன செய்ய உனக்கு ஏதாவது ஒரு கிளை பார்த்து ரெடி பண்ணி தரேன் என்ன பழக்க வழக்கத்தை மாத்திரம் என்ன சண்டா வேண்டாம் வள்ளி உன் தங்கச்சி கூட்டாய முதல்ல ஆளை பார்க்கணும் பார்த்து முன்னாச்சு சிறு பிள்ளைகளை பார்த்து பரவசம் பாடுங்க ஒரு பாட்டு இந்த ஊரில் பல பேரை பார்த்திருக்கேன் என்னை பத்தி 4 பேரை கேட்டு பாருடா இவர் வேடுவர் என்ன
எந்த ஊரு காவலா சும்மா முறைக்காதே சாமி சொன்னா கேளு காவலா காவலா சும்மா முறைக்காதே வேடன் சொன்னா கேளு எங்க கல்யாண பந்தல் வண்ண போடு வண்ண தோரணம் பசலையில் ஆடணும் வண்ண தோரணம் பசலையில் ஆடணும் பார்வை எந்த மூத்த நேரம் நெருங்கி வருது கொஞ்சம் கேட்போம் கல்யாணத்துல பாரு பார்வை என்ன மூர்த்த நேரம் அவளாகம் சும்மா முறைக்காதே வேற சொன்னா கேளு என்ன பாக்குறேன் இங்க கல்யாண பந்தலும் போடு 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 போன வருஷம் கொத்து குறைவா இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணி வச்சிருக்க? பூஜாரி விபதி போய் மாதிரி போயிடுச்சு. அந்த வருத்தம் தானா? கொத்து குலைமா இருந்தது பூசாரி விபதி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா அழுகிறது மாதிரி ஏன்னா அப்படி பண்றீங்க? நல்லா தானே. இப்ப என்ன கோளாறு? என்ன மனசு சரியில்லையா? நல்லா இருக்கு மனசு. அதானே அது போஸ்ட் வரும். சரி என் தங்கச்சி வாடா மீறி ஆரம்பம்டா 300 ரூபா கிலோ. வேடுவர் மான் தேடி நம்ம இடத்துக்குள்ளே வந்திருக்கிறார். ஆனம்ல ஒரு மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த மண்ணாங்கட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்குது. மான தேடிதான் வந்தேன்னா அவரு சும்மா சொல்லுவாரு. அது நம்ம அண்ணன், எங்க அண்ணன் சும்மா சொல்லுவாரு. அவரு பழக்க வர
உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். நம்ம குடும்ப கௌரவத்தை போய் ஆ. காப்பாற்று. மாடு வந்திருக்குன்னு அவர் தான் சொன்னாரு. ஆமா. விசில் அடிச்சு சொல்றாங்க விஷயத்த. வணக்கத்திற்குரிய வன வேடுவரை வருக வருக வந்தாரி வருக வருக நிறைவேற்றி இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்களுக்குள்ள விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்கச் சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்ய எதுவாக இருக்கும் எடுத்து உரைங்கள் வேடுவரை. குறிஞ்சியாட்டின் கோவலமே, குற்றம் போட்டக்கூடிய மங்கையே, நீ வாழ்க, நிலம் வாழ்க, நாடு வாழ்க, நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்க. வந்தாரை வரவேற்க வேண்டுமென்றாக வாருங்கள் வேடுவரே வருக. எங்கள் கலனுக்கு வருகிற இந்த கன வேடுவரை வருக என்று வரவேற்பு தந்த கண்மணியே, நான் யார், எதற்காக, ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்பதை அறிய வேண்டும். நீ ஏனென்றால் நான் அதோ தெரிந்த கழுகுமலை, அந்த கழுகுமலைக்கு சொந்தக்கார வேட்டையாக்கூடிய பரம்பரை. எங்கள் அப்பா பரம வீடன், எங்கள் அம்மா பார்வதி வேடு வச்சு, நான் ஒரு கந்த வேடன், தினமும் வேட்டையாடக்கூடிய வழக்கம். என்று புறப்பட்டேன் வேட்டைக்கு, இடித்தேன் கலையை தொடுக்க வேண்டும் என்று 1000 மான் கூட்டத்தை பார்த்தேன். எத்தனை மான்களை பிடிக்கக்கூடிய நான் ஒரே ஒரு மான். பாலுமானை வாய் மானை பார்த்தவுடனே மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மானை கண்டேன். மான் கூட நான் கூட மான் என்னை பார்த்தது. மான் என்னை பார்த்து திரும்பி பார்க்க முடியாது. அந்த கடை கண்ணாலே அந்த பார்வை பார்த்த உடனே அந்த மான்குட்டி, அந்த கடைக்கண் மான்குட்டிக்குரிய சிறப்பை சொல்லு. மானை பார்த்த உடனே மானை பார்த்து ஆசைப்பட்டு கனை எடுக்கலாம் நினைச்சேன். அதாங்க மான்குட்டிக்குரிய சிறப்பை சொல்லுங்க. பாருங்கள் வேடுவரேன்னு கேட்டவன உள்ளம் மகிழ்ந்து அந்த மான்குட்டியை பார்த்து சந்தோஷம் அடைந்து பிடிச்ச அந்த மான்குட்டியை தான் எனக்கு பிடிக்கணும் அப்படி எனக்காக ஆசையோடு மானோட நானோட ஓடி வேலை உள்ள போய் விட்டது. தாங்கள் இடத்தை தலை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஏங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்னை பார்த்தோன்னு அப்படித்தாங்க வரும். என்னை பார்த்தோன்னு அப்படித்தான் சில பேர் நினைக்கிறாங்க மனசுல. சரி, எவ்வளவு ஒரு ஆர்வமாக வந்திருக்கிற வேடுவர், எவ்வளவு ஒரு வேகமாக, எவ்வளவு ஒரு விவேகமாக இருக்கின்றார் வேடுவர் அப்படின்றதுக்காக அதை எப்ப சொல்வார், எப்ப பாடுவார்? என் மான், என் மான், என் மான், என் மான், கிடைக்கே பயந்தை விரண்டோடி முழுமானே வந்தது வளர்ந்தானம்மா அன்பில் பொக்கிசம் இதுதானம்மா. ஹலோ 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 பார்த்தனில் அதற்கு நிகர் வானில்லையே, இதை பார்த்து என் மனம் பொறுக்கவில்லையே. வந்து கதை கதைத்ததம்மா, கதை கதைத்ததம்மா, இதை அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் எனதாசைமான்.
அப்பேற்பட்ட மான் உள்ள போயிருக்கு. வாங்க கொட்டி கொண்டு இடத்த காமிச்சு மான்குட்டி பிடிப்பதற்கு உதவி செஞ்சு நான் கொடுத்து வரும் உங்களுக்கு வாங்கி பெருமை எனக்கு, உங்கள் நாட்டுடைய பெருமை உங்களுக்கு, நான் தேடி வந்த வேட்டை எனக்கு பெருமை. ஆகையினாலே வாருங்கள் உள்ளே வந்து காமிங்க. ஏன்னா இடத்த தலைவி எதாக இருந்தாலும் கேட்டு செய்யணுமா இல்லையா? அதனால் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள், பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை. அதனால் இனத்தவர் வந்திருக்காரே அப்படின்னு கொஞ்சம் மனசு வச்சு வாருங்களேன். இடத்த காமிக்க வாங்க. சலந்தாரை வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குளமென்றே கொள்வதனால் குறைகடல் விற்பதுண்டு. புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் நலமென்றே கொள்வதனால் நவில்வரோ பெரியோர் கூட்டம்னு சொன்னாங்க. சலந்தாரை வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால், ஒரு சாக்கடை நீர் போய் சமுத்திரத்தோடு சேரும் பொழுது சமுத்திரம் சொல்லாதான் நீ சாக்கடை நீர், எங்களுடன் சேருவதற்கு உனக்கு தகுதி அல்லவென்று சொல்லாதாம், அதுவும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்மா. அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் அப்படின்னா மெத்த படித்தவர்கள், அறிவாளிகள், ஞானிகள் எல்லாம் மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவன் சிறியவன் யாராவது வந்தானால் நீ சிற்றறிவு படைத்தவன் சிறியவன், எங்களுடன் பேசுவதற்கு உனக்கு தகுதி அல்லவென்று யாரும் சொல்ல மாட்டார்களாம், அவனும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்வார்களாம். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை நான் அணிந்திருக்கிறேன், தாங்களும் பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிந்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த இடத்துக்கு மான்குட்டியே தேடி வந்திருக்கீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பவே கூடாது, ஒரு காலம் நம்பக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும்னு உண்மையை சொன்னாலும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இல்ல உண்மையை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டீங்களா? உண்மையை சொல்லணும். உண்மையை யார் எதை சொன்னாலும் ஏத்துக்க கூடாது. உண்மையை சொன்னாலும் ஆராய்ந்து பார்த்து தான் நம்ப வேண்டும். உண்மையாவே இருந்தாலும் பொய்யான இல்ல உண்மையாவே இருந்தாலும் நல்லா ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையதான், உண்மையே சொன்னாலும் அது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதனால எது உண்மை எது பொய்ன்றது தெரியறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிக்கணும். உங்களை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். விசாரிக்கலாமா? விசாரிப்போமா? விசாரிங்கள், தீர விசாரிப்பது மெய் என்று சொன்னார்கள். சில விஷயம் பட்டத்திராணி एको ला 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 பட்டத்திராணி பார்வை வெற்றிக்கு தாயின வேண்டும், பட்டத்திராணி பார்வை வெற்றிக்கு தாயின என்ன வேண்டும், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள், பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தாயின என்ன வேண்டும். முல்லை
சொல்லுங்கள் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானே என்ன வேண்டும் பூங்கொடி காட்டு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார் நிகழ்ந்த நாடுக்கு முடிவர வேளையில் மறுபடி எண்ணிப்பார் நாடுகட்ட பூங்கொடி காட்டு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார் நிகழ்ந்த நாடகம் முடிவர வேளையில் மறுபடி எண்ணிப்பார் அலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானே என்ன வேண்டும் குடித்து எழுந்ததே குதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானே என்ன வேண்டும் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானே என்ன வேண்டும் ஏழாகும் இவ்வோருக்கு நன்னு மணந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றவருக்கு அனந்த விழி என்றதை கண்ணு எல்லாருக்கும் ரெண்டு தாங்க. ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து மூன்றாம் அறிவு என்ன விழி ஏழாகும் இவ்வோருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சிரிச்ச முகத்துடன் கொடுக்க வேண்டுமா. அப்படி கொடுக்குறப்ப தன்னோட நகைக்கணைந்து தன்னுடைய கண் ரெண்டு ஏழாகும் இவ்வோருக்கு நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞான பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றது அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் காவலில் எங்கள் அண்ணன் வீரதேவன், இரண்டாவது காவலிலே என் உயிர் தோழி, மூன்றாவது காவலிலே நான். எங்கள் அண்ணனுடைய காவலை மீறி என் தோழியினுடைய காவலை மீறி என்னுடைய காவலையும் மீறி உங்கள் மான்குட்டி உள்ளே இருக்குன்னா இது ஏதோ பொய் சொல்கிறீங்க நீங்கள். வண்டு வைத்தனே முதல் மதுரம் என்ற ஆரவள்ளி கெண்டையோட தகவல் கிரிமொழிய வாயினோரா கண்டு சர்க்கரையோ தேனோ கனியோடு கலந்தவாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமிர்தம் ஒன்று கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். ஏனால் காயமே இது பொய்யடா, வெறும் காட்டெடுத்த பையடா, மாயனார் கொய்யவர் செய்த மண்பாண்டம் ஓடடா என்றார்கள். இருவர் மனுஷத்தில் ஒருவர் பண்ண 5 மாதம் வைத்த சூளை அழகா இருப்பிடும் அந்த சூளை அறக்காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தர் சொன்னார். பொய்யென்ற உலகத்திலே மெய்ஞான வார்த்தைகளை கண்டுபிடிச்சு பேசுவதால் ஆராய்ந்து பேசுவதும் அறிவுக்கு வேலை கொடுப்பதும் பேச்சுக்கு சிறப்பு என்று சொன்னார்கள். ஏனென்றால் உலகத்தில் என்சான் உடம்பு 7 வாய் 7 9 வாய் என்சான் உடம்பு. இந்த உடம்பே காயம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த காயமே ஒரு பொய், அதுக்குள்ளே ஒரு காற்றடைத்த பை. இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று இல்லை என்றால் உடம்புக்கே வேலை இல்லை என்று போனார். அப்பேற்பட்ட இந்த உடம்பே பொய்யென்று இருக்கும் பொழுது நான் பொய் சொல்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு கண்கள் பிரதானம்னா கண்ணை காப்பது இமை. அந்த இமை கூட மேலியமை கீழிமை 2 இமை. இந்த 2 இமையுமே இயங்கக்கூடியது மேலியமை. தன்னை அறியாமல் அந்த 2 இமையை கூட தாண்டி கண்ணில் ஒரு தூசி விழுந்துடும். அதுபோல் நான் காத்த காவலில் நீங்கள் உங்கள் மான்குட்டி வரலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் பொய் பேசுகிற அவசியமே கிடையாது. ஏன்னா இல்லை என்பதை விட இருக்குன்னு சொல்லி பாழ்வதே பெண்களுடைய பழக்கம் அப்படின்னு சொன்னார்கள். ஏனென்றால் பேசக்கூடிய பேச்சும் நடிக்கக்கூடிய நடிப்பு திறனும் தன் மனசுகளை உள்ளென்று வைத்து புறம்போது பேசுவது போல அன்போடும் ஆசையோடும் அரவணைப்படும் இருந்தால் எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னார்கள். பெண்களுக்கெல்லாம் வந்தாரை வரவேற்க வேண்டும், வரக்கூடிய மனிதர்களை உப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூளை வார்த்தாலும் உண்பதே அமிர்தமாக அப்படி சொன்னாங்க. அன்பு இல்லாமல் பண்பு இல்லாமல் முப்பள வழக்கத்தையும் கொடுத்து அன்பு இல்லாமல் கொடுத்து அதை சாப்பிடும் பொழுது அது தங்களுக்கு பசி ஏற்பட கொள்ளாது அப்படின்றக்காக உங்களிடத்திலே எப்படி பேசணும், எப்படி வார்த்தைகளை தொடுக்கணும். ஐயா மன்னிச்சிருங்க. இல்லை இது எப்படி இல்லைங்கய்யா, அந்த பாட்டை ஒன்று பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை எப்படி பேசுதுன்னா ராராட்டு மாதிரி தெரியும்.
காத்தா பறந்தது காட்டுக்குள்ளே நுழைஞ்சது கேட்க கேட்க மறுக்கிறேன் இந்த மாலை கிண்டல் கேலி செய்ய பார்க்கிறேன் காத்தா 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 பறந்தது உங்க காட்டுக்குள்ளே நுழைஞ்சது காத்தா பறந்தது உங்க காட்டுக்குள்ளே நுழைஞ்சது கேட்க கேட்க மறுக்கிறேன் கேலி செய்ய பார்க்கிறேன் இந்த மாலை கிண்டல் செய்ய பார்க்கிறேன் இல்லை என்கிற பேச பார்க்கிறேன் எந்த மான அம்மா எந்த மான உள்ள வச்சு மறைக்க பார்க்கிறேன் ஏமாத்தி என்னிடத்தில் பேச பார்க்கிறேன் வந்தவரை யாரு என்று தெரிய வேண்டுமா வந்தவரை யாரு என்று தெரிய வேணுமா வச்சடிமே இல்லை நான் உனக்கு காணம்மா காத்தா 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 பிறந்தது உங்க காட்டுக்குள்ள நுழைஞ்சது அம்மா வள்ளிநாயகம் ரெண்டு இல்லைன்னா ஒன்று தாளமா நாலு மூணு சென்றாலு வேணுதானம்மா அந்தமான வச்சுக்கிட்டு வழக்கு பேசுறேன் அந்தமான வச்சுக்கிட்டு வழக்கு பேசுறேன் வாதம் சொல்லி என்னிடத்தில் செய்ய பார்க்கிறேன் காத்தா பிறந்தது உங்க காட்டுக்குள்ள நுழைஞ்சது காத்தா பிறந்தது காட்டுக்குள்ள நுழைஞ்சது காத்தா பிறந்தது காட்டுக்குள்ள நுழைஞ்சது கேட்க மறுக்கிறேன் எந்தமான கிண்டல் கேலி செய்ய பார்க்கிறேன் எந்தமான கிண்டல் கேலி செய்ய பார்க்கிறேன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே பொய் என்று சொல்லணும் அவசியம் உண்மையை தெரிந்து கொண்டால் உண்மையை புரிந்து கொண்டால் இந்த பூவேர் குளமாதே உங்களுடைய உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல வாராயோ வெண்ணிலாவே அப்படி சொல்லு கேளாயோ எந்தன் கதையே ரெண்டு பேருமே வாய் போய் ஐயோ நல்ல சுதியா வைங்க அழகா பாடுவோமா வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே வாராயோ வெண்ணிலாவே அகம் பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான் அகம் பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோதமிகவே பெரும் வாழ்வே சதிபதி விரோதமிகவே இதம் பெரும் வாழ்வே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்த கதையே வாராயோ வெண்ணிலாவே நடிப்பதெல்லாம் வெளி வேஷம் நம்மிடச் செய்வார் மோசம் நடிப்பதெல்லாம் வெளி வேஷம் ஆராயோ வெண்ணிலாவே ஆராயோ எந்த கதையே ஆராயோ வெண்ணிலாவே மான் வந்தது எப்படி கரவள்ளி கழகே மான் வந்தது எப்படி அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி அனுதினம் செய்வார் மோடி
வாராமோ நில்லவே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்த கதையே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்த கதையே வாராயோ வெண்ணிலாவே. மான்குட்டிக்குரிய அங்க லட்சணம் அடையாளம் இருந்தா சொல்லுங்க. லட்சணம் அடையாளம் 4 குண்டான அடையாளம் சொல்லுங்க சொல்லுங்க. காயாத கனகத்தில் நின்றுள்ளாவோ காயாத கானகத்தை நின்றுளாவோ காயாத கனகத்தில் நின்றுள்ளா உணர்காரிக ஏ மேயாதமான் மேயாதமான் இது மேயாதமான் மான் மேயாதமான் 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 உள் மேயாதமான் 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 மேயாத புள்ளி மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனப்படர் காணக்குகளின் நேருடையது காணக்குறவர் கண்மணிகளவனர் காணக்குயிலே நிகழ்குடையது காணக்குறவர் கண்மணி எனப்படர் காணக்குகளின் நிகழ்குடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணிகளவனர் காணக்குயிலே நிகழ்குடையது மேயாதமான் வேமும் காணகமடைந்து நர சந்தனமும் பிழுவும் கமடும் பழவங்களில் இந்த சுடர்ந்து படர்ந்தவள் மேயாதமான் தேனும் பாகம் தினை மாபம் தென்பதனால் ஒரு புல்லொரு போதும் தேனும் பாகம் தினை மாபம் தென்பதனால் ஒரு புல்லொரு போதும் மேயாதமான் சாயாத இருந்தாலும் ஆதி தண்டனை நிமிர்ந்து பாயாத தண்டனை நிமிர்ந்து பாயாத வர கண்டதுண்டோ பசும்பொல் போன்ற நல்வேலி பொல் போன்ற நல்வேலி புவிதனை துளங்கிய மாண்பர கண்டதுண்டோ 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 வள்ளி முன் பார்வை பார்த்தா மான் குட்டிக்கான அடையாளம் போல் தெரியும். நான் தேடுவது மான் ஏதோ ஒரு பெண் குட்டிக்கான அடையாளம் நான் போல். தேடுவது மான் இல்ல அப்புறம் அண்ணா அண்ணே காணக்குறவர் கண்மணி கண்மணி நீ ஒரு பொம்பளை பிள்ளை நான் ஒரு ஆம்பளை பையன் உன்னை தேடி வந்திருக்கேன் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அது 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் மாங்காய் திருடி திங்கிற வெள்ளி மாசம் எத்தனையோ காதலடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ மண்ணு தாரை தின்னடியும் மசக்க தீரலையோ பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் காயாம் இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா அது குட்டி இளஞ்சுட்டி தண்ணி தொட்டில நிற்கட்டுமா இது பழமா தொட்டு பார்க்கட்டுமா
என்று தெரியாதோ இடமாக முன்னே அடிகன் பட்டு இருக்குதே பூஞ்செட்டு அடிக்குதே ஈரட்டு வயதான இளமுட்டு நான் பிறந்தா அம்பலக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அதை 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் குதிரை மேல பறந்தா அதை சாட்டைகள் நக்கரனே இளங்குமரி என்னை கவனி என்னை பாடா படுத்திரியே மேல பறந்தா ஒன்று சாட்டைகள் நடக்கிறனே என்னை ஒட்டி என்னை கவனி அந்த பாடை படுத்திரனே ஞானும் நெறிஞானும் போல கண்ணே எதுக்காக இருந்தாலும் கிடையாது முன்னே அடிராஜாத்தி இருக்குது என் புத்தி பெண் புத்தி பெண் புத்தி நான் பிறந்தா அம்பலக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அது 1 2 3 முடிச்சு போட்ட மாட்டிக்கணும் போட்ட மாட்டிக்கணும் ஒரு அண்ணே ஏ அண்ணா இங்க வராலும் பொம்பளை பிள்ளைகளை வந்து ஒப்படைத்து இருக்காருங்க. அண்ணே சாமி கும்பிடுவோமா வந்த ஒரு மான்குட்டி தேடி வரவில்லையா? அப்புறம் உன்னைத்தான் தேடி வந்தாராம். மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கு. சாமி கும்பிடுவோமா? சாமி கும்பிட்டுரும். இந்த கண்ணாடியை கலட்டு முடியல என்னால. எரியுதா இல்லையா? இப்போ எனக்கு காய்ச்சி வந்துருச்சு. மனம் படைத்தே மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள மேலம் முரசொலிக்க கரிசங்கம் தாங்கி ஒளி இசைக்க. மத்தள மேலம் முரசொலிக்க கரிசங்கம் என்றாங்கி ஒளி இசைக்க. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன். கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நினைவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தின் கனவென்று தான் மனம் படைத்தேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு. வள்ளி வேடனாக வந்து நான் தான் வேடனாக வந்திருப்பது நான் தான். இச்சாசக்தி அவனை திருமணம் முடித்து உலக மக்கள் அனைவரும் வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவியானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. இன்று முதல் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் உலக மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்றக்காக வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணி என்று அழைப்பார்கள். தந்தையின் வரம் மாலை மாற்றம். நடி
ரகுபதி ராகவ ராஜாராம் பஜித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பஜித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பஜித்த பாவன சீதாராம் சீதாராம் சீதாராம். சங்கரதாஸ் சுவாமி நாமம் வாழ்க வாழ்க. இதுவரையிலும் எங்கள் நாடகத்தை பார்த்து ரசித்து இந்நகர்வாழ் நாடக கலாட்சிய பொதுமக்களுக்கும் மிக தெல்ல தெளிவான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்திருந்த சிவசக்தி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியும் அத்தனை அன்புகளுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் வள்ளிமுருகன் அன்னார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.